6 மணி செய்திகள் தொடர்கிறது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை ஒட்டி நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் அர்ஜுன மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு கருட மண்டபம் சேரும் வைபவம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், அர்ஜுன மண்டபத்தில் இருந்து கருட மண்டபம் சேரும் வைபவம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை விவரிங்க. வணக்கம். அதாவது ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கியமாக 20 நாட்கள், அதாவது பகல் 10 நாட்கள், ராப்பத்து 10 நாட்கள் என 20 நாட்கள் உற்சவமானது வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் பகல் 10 உற்சவத்தின் நிறைவு நாள். இந்த நாளில் நம்பெருமாள் இன்று காலை முதல் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்த உற்சவ நாட்கள்ல முழுவதுமே நம்பெருமாள் தினமும் பல்வேறு அலங்காரத்தில் ஆபரணங்கள் அணிந்தவாறு பக்தர்களுக்கு காட்சியளிப்பதுதான் சிறப்பம்சம். அதன்படி இன்றைய தினம் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளி தற்போது அந்த உள் பிரகாரங்களில் வலம் வந்து அர்ஜுன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு தற்போது கருட மண்டபத்தில் எழுந்தருளி வருகிறார். தொடர்ந்து நாளைய தினம் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்வானது அதிகாலை 5:15 மணிக்கு நடைபெற உள்ளது. இதற்காக நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து 4:15 மணிக்கு ரத்னாங்கி அலங்காரத்தில் புறப்பட்டு பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கிறார். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது ஸ்ரீரங்கம் நோக்கி வர தொடங்கியுள்ளனர். பாதுகாப்பிற்காக 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த ஸ்ரீரங்கம் நகரம் முழுவதுமே பார்த்தோமே ஆனால் இந்த விழா கோலம் பூண்டுள்ளது. நாளைய தினம் உள்ளூர் விடுமுறையானதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே இந்து சமய அறநிலையத்துறை, கோவில் நிர்வாகம், மாநகராட்சி மற்றும் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் சிறப்பான முறையில் இங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்வானது மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.